அப்பா முஸ்லிம், அம்மா இந்து. 17 வயசுல 4வது பொண்டாட்டி. சாவுக்கு கூட போகல. அஞ்சுவோட கண்ணீர் கதை. ஒரு சில நடிகைகள் மறக்கவே முடியாத கதாபாத்திரங்கள நடிச்சு ரசிகர்கள் மனசுல இடம் பிடிச்சிருவாங்க. அப்படி குழந்தை நட்சத்திரமா நடிச்சு ரசிகர்கள் மனசுல இடம் பிடிச்சவங்க தான் நடிகை அஞ்சு. 1970ல குழந்தை நட்சத்திரமா தன்னோட பயணத்த தொடங்குன பேபி அஞ்சு, தமிழ் மட்டும் இல்லாம மலையாளம், தெலுங்கு, கன்னடம் அப்படின்னு பல மொழிகள்ல கொடிகட்டி பறந்தவங்க. வாழ்க்கையில எடுத்த தவறான முடிவால 17 வயசுலயே வாழ்க்கைய தொலைச்சுட்டு, இப்ப வரைக்கும் கண்ணீரோட வாழ்ந்துட்டு வராங்க. 1975வது வருஷம் மார்ச் மாசம் முஸ்லிம் தந்தைக்கும், இந்து தாய்க்கும் மகளா பிறந்தவங்க இவங்க. பொறந்தது, வளர்ந்தது எல்லாமே சென்னையில தான். குழந்தை அஞ்சுவ கடத்தெருவுல பார்த்த மகேந்திரன், தன்னோட படத்துல நடிக்க வைக்க கூப்ட்டுருக்காரு. நடிப்பு அப்டின்னா என்னன்னே தெரியாத குடும்பம் அப்படிங்கிறதால முதல்ல முடியாது அப்படின்னு சொன்ன அஞ்சுவோட அம்மா, அதுக்கு பின்னாடி இயக்குனர் மகேந்திரன் பேசி, அஞ்சுவ உதிரிப்பூக்கள் படத்துல நடிக்க வச்சிருக்காரு. அந்த படத்தோட வெற்றிய தொடர்ந்து மீண்டும் கோகிலா, பொல்லாதவன் அப்படின்னு 40க்கும் மேற்பட்ட படங்கள்ல குழந்தை நட்சத்திரமா நடிச்சாங்க. 1996வது வருஷம் தெலுங்கு பட நடிகர் டைகர் பிரபாகர காதலிச்சப்போ, அஞ்சுவுக்கு வயசு 17. டைகருக்கு வயசு 48. தன்னோட 52வது வயசுல 2001வது வருஷம் டைகர் பிரபாகரன் மரணம் அடைஞ்சுட்டாரு. டைகர் பிரபாகரன் கூட 1½ வருஷங்கள் மட்டுமே வாழ்ந்தாங்க அஞ்சு. கல்யாணமாகி வீட்டுக்கு போனப்போ தான் அவருக்கு ஏற்கனவே 3 தடவ கல்யாணம் நடந்திருக்கிறது. அவரோட பிள்ளைகள் தன்னை விட வயசுல மூத்தவங்க அப்படிங்கிறதும், காலேஜ்ல ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கிறதும் தெரிய வந்து அதிர்ச்சி அடைஞ்சாங்க. இருந்தப்பவும் கூட இது நாமளா தேடிக்கிட்ட வாழ்க்கை அப்படின்னு எல்லாத்தையும் சமாளிச்சு வாழ்க்கை நடத்தி, கர்ப்பமா இருந்தப்போ டைகர் பிரபாகருக்கு இன்னொரு பெண்ணு கூட தொடர்பு இருக்கிறது தெரிஞ்சு, மனம் உடைஞ்சு அவர விட்டு விவாகரத்து வாங்கி பிரிஞ்சுட்டாங்க. சமீபத்துல அவங்க குடுத்த பேட்டியில 17 வயசுல நான் ஒரு தவறான முடிவ எடுத்துட்டேன். கல்யாணத்துக்கு பின்னாடி தான் அவருக்கு ஏற்கனவே 3 தடவ கல்யாணம் ஆகியிருக்கிறதும், 4வதா அவர் என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டதும் தெரிஞ்சது. அத கேட்டு ரொம்பவுமே உடைஞ்சு போயிட்டேன். அது மட்டும் இல்லாம அவருக்கு வேறொரு பொண்ணு கூட தொடர்பு இருக்கிறது தெரிஞ்சும், அந்த வீட்ட விட்டு நான் வெளிய வந்துட்டேன். அதுக்கு பின்னாடி என்னோட கணவர் இறந்துட்டதா செய்தி வந்துச்சு. அந்த சாவுக்கு கூட நான் போகல. என்னோட மகனுக்கு இவர் தான் அப்பா அப்படின்னும், அப்பா நடிச்ச படங்கள் இது அப்படின்னும் நான் காட்டுனதே இல்ல. என்னோட பையனுக்கு நான் மட்டும் தான் அப்பா, அம்மா எல்லாமே அப்படின்னு ரொம்பவே உருக்கமா கண் கலங்கி பேசுனாங்க நடிகை அஞ்சு.